ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டே ட்ரிப்பில் எபிசோடு 4 நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பழமுதிர்ச்சோலை தான். பழமுதிர்ச்சோலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முருகனுக்கு. ஸோ அதனால் ஓன் வெஹிக்கிள் அலோடு இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் அலோடு. இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ அழகர் கோவிலேருந்து மேலே பழமுதிர்ச்சோலை போகிற வரைக்கும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் தான் அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் பழமுதிர்ச்சோலையை நோக்கி போயிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், பழமுதிர்ச்சோலையோட வரலாறு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா. இந்த வரலாறுக்கு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழ மரம் தான். ஸோ அந்த நாவல் பழ மரத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கும் அந்த நாவல் பழ மரத்தை பக்தர்கள் வழிபட்டு தான் முருகப்பெருமானை தரிசிக்க போகிறாங்க. எவ்வளோ கண்குள்ளாக ஒரு பாந்தமாக காட்சியளிக்குது பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும். பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. இந்த முருகப்பெருமான் 6 படை வீடுகளில் 6வது படை வீடு என அழைக்கப்படுது. இந்த தலத்தோட பிரசித்தமான கதையாக சொல்லப்படுவது ஔவையாரும் முருகப்பெருமானும் சந்தித்த நிகழ்ச்சி தான். ஒரு நாள் ஔவையார் அந்த வழியில் வந்தபோது நாவல் மரத்தடியில் உட்கார்ந்த ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்டாராம். அப்போ ஔவையார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுடாத பழம் போதும் தம்பி அப்படின்னாராம். ஸோ முருகனும் நாவல் பழத்தில் மரத்தை உலுக்கி நாவல் பழத்தை கீழே விழ செஞ்சுருக்காரு. பாட்டி நாவல் பழத்தை எடுத்து ஊதியிருக்காங்க. உடனே முருகன் கேட்டிருக்கிறாரு, பாட்டி என்ன பழம் சுடுதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. முருகப்பெருமான் தான் என்று புரிஞ்சுக்கிட்டாங்க. உலகத்தில் புகழ்வாய்ந்த புலவரான ஔவையாரே இரணியானத்துக்கு தன்னுடைய முன்னாடி அறிவு சிறிது என்று உணர்ந்த முருகப்பெருமானை வணங்கிய தருணம் அது. ஸோ இந்த கதையால் தான் இந்த கோவில் உருவாயிருக்கு. இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சேர்ந்து அருள் பாலிக்கிறார். திருமணம், கல்வி, அறிவு, குழந்தை வரம், வாழ்க்கை முன்னேற்ற வேண்டிய பல பேர் இங்கு முருகப்பெருமானை வழிபட்டு போகிறாங்க. கோயிலை சுற்றி இயற்கை சூழல் ரொம்ப அழகாக இருக்கும். அமைதியான சூழ்நிலையில் பக்தர்கள் அதிகமாக வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலை தான். ஸோ மலைக்கு நடுவில் தான் இந்த கோவிலே இருக்குது. ஸோ இயற்கை அழகு கொஞ்சம் மலை போல் இருக்குது. இந்த இடம் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குது. நல்லா இருக்குது. நாங்கள் இந்த கோவிலை விசிட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. ஆக்சுவலி யதார்த்தமாக தான் அந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகன்றது எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. காலையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 3 hours கழித்து தான் நாங்கள் மேலே ஏறி இருக்கோம். ஸோ அதனால் கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் ஓரளவு கூட்டம் இருந்தது. இந்த இடம் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அழகர் கோவிலேருந்து மேலே ஏறுறதுக்கு எந்தவித ஓன் வெஹிக்கிளும் அலோடு கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் அலோடு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. கும்பாபிஷேகன்றனால எல்லா மக்களும் சுவாமியை தரிசிக்கணும், பக்தர்கள் எல்லாம் சாமியை தரிசிக்கணுன்றதுக்காக ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் ஒதுக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமியை பார்க்குறது கியூவாக இருக்கட்டும், நம்ம மேலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு மேலே ஏறணும் இல்லையா, அங்கே இருக்கிற கியூஆர் இருக்கட்டும் வெல் கண்ட்ரோலாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக கொண்டு இருந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே எவ்வளோ பக்தர்கள் கெப்பாசிட்டி இருக்குமோ அந்த பக்தர் கெப்பாசிட்டியை தான் ஏற்றி அனுப்புகிறாங்க. எக்ஸஸாக கூட்டம் நெருக்கி அடித்து ஏற்றவும் இல்லை. ஸோ நல்ல வெல் பிளான்டு கண்ட்ரோலாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டோட சர்வீஸ் நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இந்த கியூவுமே பாருங்கள், இந்த கியூ பார்த்திங்கன்னா வெல் கண்ட்ரோலாக சூப்பராக போயிட்டு இருந்தது. அடித்து பிடிச்சி நெருக்கி அடித்து போகாமல் இப்போ டிசிப்ளினாக கரெக்டாக கண்ட்ரோலாக சூப்பராக போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக சிறப்பாக பார்த்திங்கன்னா வடிவம் வச்சுருந்தாங்க. நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதை பாருங்கள், கந்தனுக்கு அரோகரான பூக்களால் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே பூக்களாக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே நம்ம கோவிலுக்கு கிட்ட சாமி நெருங்கிறப்ப பார்த்திங்கன்னா மேலே சீலிங் ஃபுல்லாகவும் சுற்றி உள்ள அந்த பில்லரும் சரி ரொம்ப பூக்களாக மலர்களாக போட்டு டிசைன் பண்ணி சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா சீலிங்கை பூக்களாகவே அலங்கரிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லை. உள்ளுக்குள்ளே ஓரளவு கூட்டம் இருந்தாலும் அது கண்ட்ரோல்டு கியூவாக தான் இருந்தது. இதோட நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் ரொம்ப நெருங்கி வந்ததுனால
வெளியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. ஆனால் உள்ளே வந்து நம்ம அலோடு கிடையாது, கேமரா ப்ராஹிபிட்டடு. ஸோ சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துடுச்சு, நல்ல தரிசனம், சரி நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாமியை வந்து தரிசித்து நம்ம வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலையும் பார்த்திங்கன்னா முருகன் வந்து வள்ளி தெய்வனோட இருக்கிற மாதிரியும் பக்கத்தில் வந்து விநாயகர் சிலையும் வச்சு சிறப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண அந்த கும்பத்தை நோக்கி நம்ம மேலே போயிட்டு இருந்தோம். மேலே வந்து போகிறதுக்கு கும்பத்தை நோக்கி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. மேலே அந்த அந்த கோயிலோட கோபுரத்தை இந்த கும்பத்து மூலியமாக தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலைக்கு நடுவில் அந்த கோயிலோட கோபுரம் கும்பம் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வெளியில் வந்து அவுட்ருவியில் அந்த மலையை பார்க்கக்குள்ள ரொம்ப ஒரு பிடிப்பாகவும் ஒரு மனசுக்கு வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ சுற்றி மலையை சுற்றி ஒரு கோவில் இருக்கிறது இந்த பழமுதிர் சோலை தான். அது இயற்கை அழகு கொஞ்சம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இருக்கிறப்ப இங்கே தான் வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணக்குள்ள யாகம் வளர்த்த இடம். ஸோ அதுதான் அதை சுற்றி தான் நம்ம வந்து சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ யாகவாளத்துலேருந்து அந்த எல்லோரும் சாமி அங்கே போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வெளில போயிருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை வச்சுட்டு வெளில போயிட்டோம். தேங்க்யூ. இது கோவிலோட வந்து அவுட்டர் வியூ, எக்ஸிட் வியூ. ஸோ இந்த வழியாக தான் வந்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்துட்டு திரும்பவும் வந்து இந்த கோபுரத்தோட வியூவை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணோம். ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, வெல் ஆர்கனைஸ்டாக கண்ட்ரோலாக இருந்ததுன்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழமுதிர்ச்சியிலேருந்து கீழே நம்ம இறங்க போகிறோம். அந்த இறங்குறதுக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட்டை வந்து எப்படி ஒரு கியூ ஃபார்ம் பண்ணி சூப்பராக கண்ட்ரோலாக கொண்டு இருந்தாங்க பாருங்கள். ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தால் அந்த கெப்பாசிட்டி பக்கத்தில் மட்டும் தான் ஏற்றுனாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.